2024 வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே பல மாவட்டங்களில் மழையே பெய்யலை. அப்படி பார்க்கும்போது எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யலைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 15ஆம் தேதி தொடங்கியது. ஆனால் நம்ம அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து கணக்கில் வச்சுக்கிடுவோம். அப்படி பார்க்கும்போது நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யலைங்கிறத சொல்கிறேன். அந்த மாவட்டம் உங்கள் மாவட்டமானு பாருங்கள். அரியலூர் -16% மழை குறைவாக பொழிந்துள்ளது. செங்கல்பட்டில் -27% மழை குறைவாக பொழிந்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் -20% மழை குறைவாக பொழிந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் -20% மழை குறைவு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் -37% மழை குறைவு. காரைக்காலில் -4% மழை குறைவு. அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் -14% மழை குறைவு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் -31% மழை குறைவு. பெரம்பலூரில் -19% மழை குறைவு. புதுச்சேரியில் -18% மழை குறைவு. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் -11% மழை குறைவு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பை ஒட்டி கூட மழை பெய்யலை. இயல்பான அளவு கூட பெய்யாத மாவட்டங்கள் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இது இப்படி போயிருமா, மழை பெய்யுமான்னு கேட்டிங்கன்னா இந்த நவம்பர் இறுதியில் மீண்டும் பார்த்திங்கன்னா நமக்கு பருவமழை மறுபடியும் தீவிரமாகுங்கிற செய்தியும் சொல்லிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா -46% தென்காசி மாவட்டத்தில் மழையே இல்லை. தென்காசி மாவட்டத்தில் மழையே பெய்யலை. அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் -1% மழை குறைவாக பொழிந்துள்ளது. அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் -14% மழை குறைவாக பொழிந்தது. தென் மாவட்டங்களெல்லாம் பல பகுதிகளில் மழையே பெய்யலை. திருவள்ளூர் மாவட்டத்தில் -5% மழை குறைவு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் -17% மழை குறைவு. இந்த மாவட்டத்திலலாம் இயல்பை ஒட்டி கூட மழை பெய்யலை. அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் -13% மழை குறைவு. அதே போல் தூத்துக்குடியில் மழையே இல்லைங்க, -53% மழை குறைவு. இங்கே மழையே பெய்யலை, பார்த்துக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள். அதே போல் விழுப்புரம் மாவட்டத்தில் -24% மழை குறைவு. விருதுநகரில் -28% மழை குறைவு. நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு, அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நவம்பர் கரெக்டாக இன்றைக்கி 16ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது 286.4 மில்லிமீட்டர். ஆனால் பெய்திருக்கக்கூடியது 283.2 மில்லிமீட்டர். இது இயல்பை காட்டிலும் அதாவது 1% தான் அதிகம். ஆனால் பல மாவட்டங்களில் பார்க்கையில் மழையே இல்லைங்கிற ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி தான். இருந்தாலும் நவம்பர் இறுதியில் மீண்டும் மழை தீவிரமாகும். காரணம் என்னென்னா, நமக்கு நவம்பர் இறுதியில் ஒரு புயல் உருவாகி வரப்போகுது. அதுக்கு பெயர் பெங்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புயல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை நெருக்கமாக நவம்பர் 26, 27, 28 தேதியில் ஒரு நல்ல பருவமழையை தமிழகத்தில் மீண்டும் கொடுத்து இந்த நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வரக்கூடிய நவம்பர் 26, 27, 28 தேதியிலலாம் நம்ம தமிழகத்தில் பலத்த மழையானது பதிவாக போகுது. காரணம் என்ன தெரியுமா? அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரக்கூடிய நவம்பர் 19, 20 தேதியில் ஒரு லேசான காற்று சுழற்சி